Hi friends, welcome back to NFT Maths and Physics channel. So, இன்னைக்கு நம்ம வந்து electrostatics lesson பத்தி பார்க்க போறோம். So, 12th standard first topic. So, electrostatics அது வந்து எதோட branch அப்படினு பாத்தீங்கன்னா magnetism. Electromagnetism ஓட ஒரு branch தான் electrostatics. Electromagnetism இன்னொரு branch இருக்கு. என்ன branch பாத்தீங்கன்னா electrodynamics. Electrostatics பத்தி நம்ம வந்து சார்ஜ் பத்தி படிப்போம். சார்ஜ் வந்து ரெஸ்ட்ல இருக்கறத பத்தி படிக்குது electrostatics. சார்ஜ் வந்து மூவிங்ல இருக்கு. that means மோஷன்ல இருக்கறத பத்தி படிக்குது electrodynamics. சரி, இந்த electromagnetismனா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்ல electromagnetism நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு எலக்ட்ரிக் மோட்டரா எடுத்துக்கலாம், இல்லனா வந்து ஒரு ஸ்பீக்கரா எடுத்துக்கலாம். எல்லாத்துலயுமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் பிரின்சிபிள் இருக்கு. இப்போ நீங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல நிறைய ஃபோர்சஸ் படிச்சிருப்பீங்க. என்ன ஃபோர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். நார்மல் ஃபோர்ஸ், tension force and வேற என்ன ஃபோர்ஸ் கொடுக்கலாம், friction force. ஸோ இந்த ஃபோர்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க முன்னாடியே. 10th ஸ்டாண்டர்டில் மீன்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் வந்து நார்மல் ஃபோர்ஸ்னால் என்ன, டென்ஷன் ஃபோர்ஸ்னால் என்ன, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால் என்னன்னு படிச்சிருப்பீங்க. பட் இந்த மூணு ஃபோர்ஸுமே நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் நினச்சிருப்பீங்க. பட் அது கிடையாது. இந்த மூணு ஃபோர்ஸஸுமே வந்து பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த மூணு ஃபோர்ஸுமே ஒரு காமன் நேம் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான். இதை நம்ம தனித்தனியாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் ஒரு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மல் ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். நார்மல் ஃபோர்ஸ்னால் என்ன நம்ம சொல்லுவோம், இப்போது ஒரு பிளாக் எடுத்துக்கிறேன், ஒரு பிளாக் வந்து ஒரு சர்ஃபேஸ் மேலே வைக்கிறேன். ஸோ ஏர்த்தில் இருக்க அந்த பிளாக்கு. ஸோ அப்படின்னா வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், இந்த பிளாக்கோட மாஸ் வந்து எம்னு எடுத்துங்கன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், F=mg. கரெக்டாக? ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து mgயாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் ஃபோர்ஸ் என்னவாக வருவீங்க, இதுக்கு டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இந்த சர்ஃபேஸால் இந்த பிளாக்கு கொடுக்க வர ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ். தட் இஸ் நார்மல் ஃபோர்ஸ். புரியுதா உங்களுக்கு? இந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், mgக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்டில் நம்ம நிறைய சம் வந்து இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கேஸில் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிளாக் வந்து ஆட்டம்ஸ் எல்லாம் மேட் ஆகிருக்கும். கரெக்டாக? எல்லா பொருளுமே வந்து இந்த யூனிவர்ஸில் ஆட்டம்ஸில் தான் மேடப் ஆகிருக்கும். ஸோ இந்த பிளாக்கும் ஒரு ஆட்டமால் தான் மேடப் ஆகிருக்கும். ஸோ இந்த பிளாக்கோட ஆட்டம்ஸ் வரைகிறேன். இந்த பிளாக்கோட சர்ஃபேஸ் ஆட்டம் மட்டும், இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ் இருக்கிற ஆட்டம் மட்டும் வரைகிறேன். ஸோ இது சர்ஃபேஸ் இருக்கிற ஆட்டம், இது வந்து பிளாக்கு மாஸ் m. ஸோ இது வந்து சர்ஃபேஸோட ஆட்டம். ஓகே, இது வந்து சர்ஃபேஸோட ஆட்டம், இது வந்து பிளாக்கோட ஆட்டம். இப்போ இந்த ஆட்டம் நீங்கள் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க. இந்த மீன்ஸ் நீங்கள் 8th 9th கூட ஆட்டம் படிச்சிருவீங்க. ஆட்டமில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அவுட்டர் ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சர்ஃபேஸுக்கும் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அவுட்டர் ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ரிப்பிள் பண்ணும் ஒன்றுக்கு. ஸோ அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கிட்ட வர இப்போ வந்து இது சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க, இது வந்து பிளாக்னு வச்சுக்கோங்க, இது வந்து சர்ஃபேஸ். கிட்ட வர இந்த ரெண்டு எலக்ட்ரான் வந்து ரொம்ப ரிப்பிள் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆட்டமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிப்பிள் பண்ணும். பிகாஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து கீழே வந்து நோக்கி வந்து இந்த பிளாக் இருக்கும். அதே சமயத்தில் ரெண்டு ஆட்டமும் ரொம்ப நெருங்கத்தில் வந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டுரும். ரெண்டு எலக்ட்ரான் வந்து ரிப்பிள் பண்ணுற சார்ஜஸ் வந்து ரொம்ப வர ஒரு பிளாஸ்ட்டே உண்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இது வந்து ஒரு ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் வந்து மேல் பக்கமாக கொடுக்கும். அதை தான் வந்து நம்ம நார்மல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸை தான் நார்மல் ஃபோர்ஸ் சொல்லுவோம். ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டியூ டு எர்த் அது வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து டியூ டு த எலக்ட்ரோமேக்னட்டிசம் ஃபோர்ஸ். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஃபோர்ஸ் வருது. டென்ஷன் ஃபோர்ஸில் எங்கே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோப் தான் நம்ம வந்து டென்ஷனே பேசுவோம். இப்போ ஒரு ரோப் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரோப் எதால் மேடப் ஆகிருக்கும், அகெயின் சேம் ஆட்டம்ஸ் எல்லாம் மேடப் ஆகிருக்கும். நிறைய ஆட்டம்ஸ் வந்து லைனாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ரோப்பில் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆப்ஜெக்டை கட்டி தொங்க விடுறேன். ஒரு மாஸ் m இருக்குது, ஃபோர்ஸ் வந்து அப்படின்னா mg. ஸோ mg இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து நான் வந்து கட்டி தொங்க விடுறேன். அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் எந்த சைடு ஆக்ட் ஆகும், நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. எந்த சைடு ஆக்ட் ஆகும், இந்த சைடு ஆக்ட் ஆகும் டென்ஷன் ஃபோர்ஸ். ஸோ டென்ஷன் ஃபோர்ஸ் ஏன் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மாஸ் இங்கே கட்டி தொங்க விடும்போது இந்த ரோப்பை வந்து என்ன ஆகும், கொஞ்சம் லேசாக எக்ஸ்டாண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்படின்னா இதோட டயக்ராம் நான் இங்கே எக்ஸ்ட்ரா வரைகிறேன். இப்போ அதேமாதிரி இந்த பிளாக் வந்து கட்டி தொங்க விட்டுட்டேன். அப்போ வந்து இந்த ஆட்டம்ஸில் இவ்வளோ நெருங்கமாக இருக்கிறது கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது வந்து ரிப்பிள் பண்ணும்.
பட் ரொம்ப தூரம் ஆகும்போது ஒன்றுத்துக்கு அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே நடக்கும். இப்போ இது வந்து ரொம்ப கிட்ட வர வர ரிப்பிள் பண்ணும் ஆட்டம்ஸ். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்த்துறோம். ஆட்டம்ஸ் 2 ஆட்டம் வந்து ரொம்ப கிட்ட வர வர ரிப்பிள் பண்ணும். பட் ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா அது ஒன்றுத்துக்கு அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதே கேஸ் தான் இங்கே நடக்கும். இப்போ இங்கே வந்து வெயிட் இருக்குது. ஸோ இந்த ஆட்டம் என்ன பண்ணும், இதை அட்ராக்ட் பண்ணும், இது அட்ராக்ட் பண்ணும், இது அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணும்போது அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே அது வந்து திருப்பி வரும். ஸோ அந்த ஃபோர்ஸ் டோட்டலாக நெட் ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? பிகாஸ் வந்து இங்கேருந்து அந்த ரோப்பை வந்து இங்கே கீழே இருக்கிறீங்க, பட் அது திருப்பி மேலே போகுது. ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த அப்வர்ட் ஃபோர்ஸை தான் நம்ம வந்து டென்ஷன் சொல்கிறோம். இது வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ்னா ஃபோர்ஸ் என்ன? ஃபோர்ஸ் டியூ டு சார்ஜஸ். ஏன்னா வந்து இது நெகட்டிவ் சார்ஜ், இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இங்கே நான் இந்த எலக்ட்ரானும் இந்த நியூக்ளியஸும் அட்ராக்ட் பண்ணும். பிகாஸ் நியூக்ளியஸில் ப்ரோட்டான் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஸோ டென்ஷனும் ஒரு டைப் ஆஃப் மேக்னெட்டிக் சார்ஜ் தான். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன எலக்ட்ரோமேக்னெட்டிக் சார்ஜ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃப்ரிக்ஷன் எப்போ ஏற்படுது? 2 ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும்போது. ஏன் ஸ்டாட்டிக்கில் இருக்கும்போது ஸ்டாட்டிக் ஃபிக்ஷன் அப்ளை ஆகும், மூவ்மெண்ட் ஆகும்போது கைனடிக் ஃபிக்ஷன் வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாஸ் m. ஸோ எந்த ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸும் முதல்ல வந்து ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்காது. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். டோட்டலாக ஆட்டம் ஸ்கேலை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சர்ஃபேஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸோட ஆட்டம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை ரப் பண்ணிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு பிளாக் எடுத்துகிட்டு அந்த பிளாக்கோட ஆட்டம் வந்து சம்திங் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் கலர் பண்ணிடலாமா வித்தியாசம் தெரியறதுக்கு? ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் மூவ் பண்ணுறேன். ஓகே, மூவ் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து இது மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகும், இந்த ஆட்டம். ஸோ இந்த ஆட்டம் வந்து இது மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்னா பிகாஸ் 2 ஆட்டம் வந்து நியரஸ்ட்டாக வருது, உங்களுக்கு புரியுதில்ல? ஸோ வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே தூரமாக இருக்குது, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணும்? இது அட்ராக்ட் பண்ணும். இது என்ன பண்ணும்? அதே செகமெண்ட்டில் ரிப்பிள் பண்ணும். ஸோ வந்து அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் வந்து மாறி நடந்துகிட்டே இருக்கும் இந்த கேஸில். ஸோ நான் மூவ் பண்ண அந்த ஃபோர்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்மளோட நெட் ஃபோர்ஸ், நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த சைடு ஆட் பண்ணும் டியூ டு திஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ சர்ஃபேஸ் வந்து ரஃபாக இருக்கோ அவ்வளோ இந்த வந்து இந்த மாதிரி மேடு பள்ளமாக இருக்கிறது வந்து அதிகமாக இருக்கும். எவ்வளோ நீங்கள் ஸ்மூத்தாக பண்ணி அவ்வளோ இது வந்து கம்மியாக தான் ஆகும், தவிர இல்லாமல் இருக்காது. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்லேயுமே இருக்கும். எங்கே கம்மியாக இருக்கும் எங்கே அதிகமாக இருக்கும் தான் நம்மளோட விஷயமே. ஸோ இதான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ டியூ டு எலக்ட்ரிக் சார்ஜஸ். தட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இப்போ உங்களுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால் ஒரு பிளாங்காக என்ன ஐடியான்னு உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் சார்ஜ் யூஸ் பண்ணி வர ஃபோர்ஸ் எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் கரண்ட் அந்த மாதிரி தான். ஸோ டியூ டு எலக்ட்ரிக் சார்ஜஸ் வர ஃபோர்ஸ் எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இப்போ சார்ஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, charge is a intrinsic property of matter. இன்ட்ரின்சிக்னா ஒன்றுமே இல்லை, ஃபண்டமெண்டல்னு எடுத்துக்கலாம். ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். நீங்கள் எந்த ஒரு மேட்டர் எடுத்தாலும் அதுக்கு வந்து நிச்சயமாக ஒரு சார்ஜ் இருக்கும். அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஆர் நியூட்ரலாக இருக்கலாம். ஸோ சார்ஜ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்ன டைப் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ 2 டைப் இது வந்து யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் வந்து இதை கண்டுபிடிச்சாரு. பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. ஸோ சார்ஜ் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். இதையும் வந்து அவர் தான் சொன்னார். எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே, மீன்ஸ் எல்லா மேட்டருக்குமே வந்து சார்ஜ் இருக்கும். நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் எப்படி வந்து முன்னாடி வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி வந்து மாஸ்ன்னு படிச்சிருப்போம். அது வந்து ஒரு இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் இன்னொரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அது மாஸ் இருக்குது. இப்போ என்ன எடுத்திங்கன்னா எனக்கு ஒரு மாஸ் இருக்கும். இப்போ இந்த போர்டு எடுத்திங்கன்னா இந்த போர்டுக்கு ஒரு மாஸ் இருக்கும். மார்க் எடுத்திங்கன்னா இந்த மார்க்கர் ஒரு மாஸ் இருக்கும். ஆட்டம் எடுத்திங்கன்னா அந்த ஆட்டமுக்கு ஒரு மாஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆட்டம் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் நிச்சயமாக இருக்கும். என்ன எலிமெண்ட் எடுத்தாலும் அது வந்து ஒரு சார்ஜ் இருக்கும். ஸோ அதை வந்து சார்ஜோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். ஸோ சார்ஜ் வந்து 2 டைப் இருக்குது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சார்ஜ் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீக் வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் முன்னாடி வந்து சார்ஜ்னா என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்க எப்படி சார்ஜை டிஸ்கவர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பர்னு நீங்கள் ஒன்று நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஜுராசிக் பார்க் மூவியில் வந்து ஒரு ஆம்பரில் வந்து ஒரு இந்த மஸ்கிட்டோ மாட்டி இருக்கும். அந்த மஸ்கிட்டோ வந்து பிளட் எடுத்து தான் டைனோசர்லாம் உண்டாக்குற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அந்த இதுதான் இந்த ஆம்பர் வந்து ஒரு மரத்துக்கிட்டேருந்து கிடைக்கிற ஃபாசிலைஸ்டு ரெய்சின். ஸோ இந்த ஆம்பர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமல் ஃபர் எடுத்துக்கிட்டாங்க. அது உள்ளே இருக்கலாம், சில்க் அந்த மாதிரி. அந்த அனிமல் ஃபரை வச்சு நல்லா ரப் பண்ணுறாங்க. ரப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பரை
ரப் பண்ணிட்டாங்க. ரப் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பரை வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், லீவ்ஸ் அதுக்கெல்லாம் கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த ஆம்பருக்கு அட்ராக்ட் ஆகுது. அப்போது க்ரீக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியம், எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேக்னெட் இல்லாது நிச்சயமாக, ஸோ அது எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி வந்து ஆம்பருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வந்து க்ரீக்ஸ் வந்து நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறமா நிறைய சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தான் தெரிஞ்சுது இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி கிளாஸ் ராட்ஸுக்கு இருக்குது, பிளாஸ்டிக் ஆப்ஜெக்ட்ஸுக்கு இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ரப்பர் ராடுக்கு இருக்குது அப்படின்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க வர சயின்டிஸ்ட். ஸோ இப்போ தான் வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. இந்த சார்ஜ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃப் எடுத்துக்கிறாரு, அதில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு கட்டி ஒரு ராட் வந்து வச்சிடுறாரு. இந்த ராட் பார்த்தீங்கன்னா ரப்பர் ராடை வந்து ஒரு கயிறு கட்டி ஹேங் பண்ணிடுறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த ரப்பர் ராடை நல்லா ஒரு அனிமல் ஃபர் வச்சு நல்லா சார்ஜ் பண்ணுறாரு. அதே மாதிரி இன்னொன்று கிளாஸ் ராட் எடுத்துக்கிறாரு, அந்த கிளாஸ் ராட்டையும் நல்லா வந்து அனிமல் ஃபர் வச்சு சார்ஜ் பண்ணுறாரு. இது ரெண்டுத்தையுமே வந்து நியரஸ்ட்டு கொண்டு வராரு. ஸோ கிட்டே கொண்டு வராருன்னு வச்சுப்போம். ஸோ கிட்டே கொண்டு வரும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் ராட். ஸோ கிளாஸ் ராட் சார்ஜ்டு கிளாஸ் ராடையும் சார்ஜ் ரப்பர் ராடையும் நான் கிட்ட கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் ராட் வந்து கிளாஸ் ராடுக்கு அட்ராக்ட் ஆகுது. ரப்பர் ராடோட இந்த கையில் தொங்கியிருக்க அந்த ரப்பர் ராட் வந்து லேசாக டிவைட் ஆகி கிளாஸ் ராடுக்கு பக்கத்தில் போகிறத அவர் வந்து நோட்டிஃபை பண்ணார். ஸோ அவருக்கு வந்து ஒரே ஆச்சரியம், ஸோ கிளாஸ் ராடோ ரப்பர் ராடோ அட்ராக்ட் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சாரு. ஒன்று அட்ராக்ட் பண்ணுது. இதே செகண்ட் கேஸில் பண்ணார். அவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரூஃபில் ரப்பர் ராடை கட்டிட்டாரு. திஸ் இஸ் ரப்பர் ராட் கட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை வந்து நல்லா சார்ஜ் பண்ணுறாரு அனிமல் ஃபரை வச்சு. நெக்ஸ்ட் இன்னொன்று ரப்பர் ராட் எடுக்கிறார், எடுத்துகிட்டு அதையும் வந்து நல்லா சார்ஜ் பண்ணுறாரு. இது வந்து கிளாஸ் ராடில் இப்போ ரப்பர் ராட். ஸோ இதுவும் நல்லா சார்ஜ் ரப்பர் ராட், இதுவும் வந்து நல்லா சார்ஜ் ரப்பர் ராட். இதை எடுத்து நான் கிட்ட கொண்டு வரேன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது அந்த ராட் வந்து இதை ரிப்பில் பண்ணுது. ஸோ இந்த ராட் வந்து இப்படி கிட்ட வராமல் இந்த கையில் தொங்க இருக்குதுன்னா லேசாக கொஞ்சம் டிவைட் ஆகி இந்த சைடு போகுது. அப்போ அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ சேமாக நான் வந்து ரப்பர் ராடை சார்ஜ் பண்ணியிருக்கேன், இதுவும் வந்து ஒரே ரப்பர் ராட் தான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ரிப்பிள் ஆகுது. ஸோ நான் சேமாக சார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ் கிட்ட இருக்கணுமோ அது வந்து ரிப்பிள் ஆகும், டிஃப்ரெண்ட்லி சார்ஜ் ஆப்ஜெக்ட் வந்து அட்ராக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாரு. இப்போ நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் ராடை அவர் சார்ஜே பண்ணல, இந்த ரப்பர் ராடை அப்படியே வந்து கட்டி தொங்க விட்டார். ரப்பர் ராட் அன்சார்ஜ்னு போட்டுப்போம். இது வந்து அவர் சார்ஜே பண்ணல. ஆனால் இப்போ சார்ஜ் கிளாஸ் ராடை கிட்ட கொண்டு வராரு. இது வந்து சார்ஜ்டு அனிமல் ஃபரை வச்சு நல்லா ரப் பண்ண ராடை வந்து கிட்ட கொண்டு வராரு. இப்போ என்ன ஆகணும், அட்ராக்ட் ஆகணுமா ரிப்பிள் ஆகணுமா? ஏன்னா இது வந்து அன்சார்ஜ்டு, ஸோ இது வந்து அட்ராக்டும் ஆகலை ரிப்பிளும் ஆகலை. புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொன்று டைப் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் ராடை கொண்டு வராரு, சார்ஜ் ரப்பர் ராடை. அப்போ என்ன ஆகும், ரிப்பிள் ஆகணும்ல, பட் அதுவும் ஆகலை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டும் வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. நீங்கள் என்ன ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாம் இப்போ என்ன எடுத்திங்கன்னா எலக்ட்ரிக் நியூட்ரல் தான். நான் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நான் சார்ஜ் பண்ணும்போது தான் வந்து ஒரு சார்ஜ் எனக்கு வருது அப்படின்னு கண்டுபிடிச்சார் அவர். ஸோ அப்போ தான் வந்து சேம் சார்ஜஸை வந்து அவர் ரெண்டு சார்ஜ் அதாவது டைப் தந்தார், தட் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்புறமா அவருக்கு ஒரு கன்க்ளூஷன் தந்தார், லைக் சார்ஜஸ் ரிப்பிள் ஈச் அதர் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு கன்க்ளூஷன் தந்தார். சேம் சார்ஜ் எல்லாமே ரிப்பிள் பண்ணும், அதை தான் நம்ம இங்கே பார்த்தோம். எங்கே இருக்குது, ரப்பர் ராடும் நீங்கள் வச்சிங்கன்னா ரிப்பிள் பண்ணும், கிளாஸ் ரப்பர் ராடோ வச்சிங்கன்னா அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காரு அவர். ஸோ இதுக்கப்புறமா நிறைய சயின்டிஸ்ட் வந்தாங்க, லைக் ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட்லாம் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. பண்ணிட்டு ஆட்டம்ஸ் பற்றிலாம் இன்னும் டீப்பாக படிக்கும்போது அது வந்து ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிங்க அது வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு படித்தாங்க. ஸோ ஒரு சிம்பிளாக நம்ம எடுப்போமா, ஒரு ஆட்டமே எடுத்துக்கலாம். ஒரு சிம்பிளாக ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறீங்க, ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துப்போமா. இது வந்து நியூக்ளியஸில் ஒரு ப்ரோட்டான் இருக்கும், ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். நியூக்ளியஸ் வந்து ஒரு ப்ரோட்டான் இருக்கும், ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இது வந்து ஹைட்ரோஜன் ஆட்டம். இது வந்து நியூட்ரல்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அதுதான் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீலியம் ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நடுவில் வந்து 2 ப்ரோட்டான் இருக்கும், 2 நியூட்ரான் இருக்கும், சுற்றி 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இதுவும் எலக்ட்ரிக் நியூட்ரல், பிகாஸ் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு எலக்ட்ரிக்கல் நியூட்ரல் ஆட்டமாக இருக்கும். ஸோ எல்லா ஆட்டமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் தான் அப்படின்னு வந்து
வர சயின்டிஸ்ட் இப்போ மாடர்ன் அண்டர்ஸ்டாண்டிங் இதான். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரப் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பாடியிலேருந்து இன்னொன்று பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஒரு சின்ன டயக்ராம் வரையுமா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃபஸ்ட்டு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுது, ஈக்குவல் ப்ரோட்டான் ஈக்குவல் நியூட்ரன்ஸ் இருக்கும். கரெக்டாக அதுன்னு எலக்ட்ரிக் நியூட்ரல், பிகாஸ் இது நியூட்ரல், இது நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ இது டோட்டலாக நியூட்ரல். இப்போ அனிமல் ஃபர் எடுத்துக்கிறேன், அனிமல் ஃபர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நியூட்ரலாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் ஃபாரையும் வந்து நான் ரப் பண்ண போகிறேன், நல்லா ஸ்பீடாக ரப் பண்ணுறேன். டியூ டு ஃப்ரிக்ஷன் இதில் இருக்கிற தட் மீன்ஸ் இதில் இருக்கிற கொஞ்சம் எலக்ட்ரான் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அனிமல் ஃபருக்கு. அப்படின்னா இது வந்து பிஃபோர்னு எடுத்துப்போம். ஆஃப்டர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ரப் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஆப்ஜெக்ட் வந்து சேம் பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்குது, பட் நெகட்டிவ் சார்ஜில் 2 சார்ஜ் வந்து இதுக்கு போயிடுச்சு. இப்போ எது பாசிட்டிவ் சார்ஜ் எது நெகட்டிவ் சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், பிகாஸ் இது வந்து நியூட்ரலைஸ் ஆயிடுச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் 2 இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நெட் சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. இதுக்கு நெட் சார்ஜ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இது போயிடும், இது போயிடும், இது போயிடும். ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து நெட் சார்ஜ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவர் வந்து இன்னொன்று கன்க்ளூஷன் வந்தார், சார்ஜ் வந்து நம்மளால் உருவாக்க முடியாது, அது ஒன்லி ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொன்று ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும் இப்போ மாடர்ன் சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. இப்போ 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கணும், அதை வந்து நல்லா ரப் பண்ணும்போது சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதேமாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. ரப் பண்ணும்போது சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இண்டக்டிவ் எஃபெக்ட், நம்ம சார்ஜிங் பை இண்டக்ஷன் இருக்குது, சார்ஜிங் பை கண்டக்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் புக்கில் வந்து ஒன்லி ரப்பிங் மட்டும் தந்திருக்காங்க. அந்த ரப்பிங் பண்ணி சார்ஜிங் பண்ணுற மெத்தட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். ஸோ இதை தான் வந்து உங்கள் புக்கில் ஒரே மெத்தட் மட்டும் தான் தந்திருக்காங்க. பட் இன்னும் 2 மெத்தடும் இருக்குது, சார்ஜிங் பை கண்டக்ஷன் அண்ட் சார்ஜிங் பை இண்டக்ஷன். அது உங்கள் புக்கில் தரல, பட் நீங்கள் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சார்ஜிங் பை கண்டக்ஷன் அண்ட் சார்ஜிங் பை இண்டக்ஷன். ஸோ இவ்வளோ தான் வந்து உங்கள் புக்கில் வந்து இன்ட்ரோடக்ஷனில் தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன, அதுக்கப்புறமா வந்து குவான்டிடேஷன் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அதை பற்றிலாம் படிப்போம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில். நீங்கள் வேணால் ஒரு பாருங்கள் அப்படியே. நான் ஒன்று ஃபஸ்ட்லேருந்து ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிசம். எலக்ட்ரோமேக்னட்டிசம் வந்து நம்ம ரியல் லைஃப் வேர்ல்டில் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். சிம்பிளாக நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட் படித்த நிறைய ஃபோர்ஸஸ் வந்து எலக்ட்ரோமேக்னட்டிசம் தான். பட் எக்ஸப்ட் கிராவிட்டி, இதை நான் உங்களுக்கு சொல்ல இங்கே எழுதிடுவோமா? ஸோ எக்ஸப்ட் gravity all the forces are electromagnetic forces. But all the forces சொல்ல முடியாது, gravity இன்னும் 2 ஃபோர்ஸ் இருக்குது. அது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிடையாது. என்ன ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ இந்த 3 ஃபோர்ஸஸ் தவிர்த்து மற்ற எல்லா ஃபோர்ஸஸுமே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான். புரியுது அவங்களுக்கு? ஸோ ஆக்சுவலி வந்து இந்த 3 ஃபோர்ஸஸ் இருக்குது, டோட்டலாக 4 ஃபோர்ஸஸ். இதை தான் வந்து ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ்னு படிப்பாங்க. கிராவிட்டி, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இது 4 ஃபோர்ஸ் தான் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ். இதில் இருந்தால் மற்ற எல்லா ஃபோர்ஸஸும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டென்ஷன் எடுத்துக்கலாம், அண்ட் வந்து நீங்கள் வேறு ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம், டென்ஷன், ஃப்ரிக்ஷன், நார்மல் ஃபோர்ஸ். அது எல்லாமே இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட டிவிஷன் ஆர் கிராவிட்டி ஆர் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆர் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இந்த 4 ஃபோர்ஸ் தான் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ். இதை வச்சு தான் மற்ற எல்லாமே டிரைவ்ட் ஆகுது. நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்டில் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், டிரைவ்ட் யூனிட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் மாதிரி தான் இந்த 4மே ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டாபிக் தான், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சிம்பிள் விஷயம் தான், இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் என்னோட அப்லோட் பண்ணும்போது வீடியோஸ். ஸோ அதே நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஐ வில் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.